ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சிரிண்டு ஃபேன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புஷ்பா 2 த ரூல் அந்த படத்தோடைய ட்ரெய்லர் தான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். புஷ்பா 1 எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கெல்லாம் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரில. எனக்கு பெருசாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை, உண்மையாக சொல்கிறோம். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து அவருடைய கேரக்டரைசேஷன், அவரோட அந்த கேரக்டரை அவர் பில்ட் பண்ண விதம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனாலுமே ஒரு ஸ்டோரியாவோ ஒரு என்னவோ செட் ஆகலை. கடைசி ஒரு 30 நிமிஷம் ஃபகத் ஃபாசில் எப்போ என்ட்ரி கொடுக்குறாரோ அப்போ படம் தூக்குச்சுங்க. வேறு லெவலில் வந்து அங்கேருந்தால் எனக்கு படம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. அங்கேருந்து அதுலேருந்து அந்த பார்ட் 2க்கு அவருக்கு எப்படி கொடுத்தார் லீடுங்கிறது வச்சு தான் அந்த பார்ட் 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அதிகமாச்சு. ஸோ அங்கேருந்து தான் அந்த பார்ட் 2க்கான அந்த ஸ்டோரி ஆரம்பிக்க போதுன்னும் போது தான் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். யார் அவன்? பணத்து மேல மதிப்பில்லை, அவரை கண்ட பயம் இல்ல. இவன் ஆள் மனசுல ஏதோ பலி இருக்கியா? செம்ம ஸ்டார்ட்டுங்க. கட் பண்றாங்கல்ல வேற லெவல். 2.5 अक्षर नाम छोटा है लेकिन साउंड बहुत बड़ा. அல்லு ஐகான் ஸ்டார். புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். ஸ்ரீவள்ளி என் பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். செம்மங்க, காலிலே இப்படி தலைமை என்ட்ரி. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. அவனுக்கு வர வேண்டிய பைசா ஆனாலும் ஃபாரின்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க. மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் அதை எடுத்துக்குவான். என்ன புஷ்பா காசு அவனோட. புஷ்பா நான் நேஷனல் நினைச்சியா? இன்டர்நேஷனல். ஃபயர் தானே? வைல்டு ஃபயர். வைல்டு ஃபயர் டிசம்பர் 5th. ஓகே, செம்மையாக இருக்குங்க ட்ரெய்லரு. ஒரு அந்த இன்டர்நேஷ்னல் வைல்டு ஃபயர்னு ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. அங்கங்கே சொல்லியிருக்காரு அவரே வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கும் இந்த படத்துக்குமே நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இன்னும் வந்து ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுகுமார் டைரக்டரு. சுகுமார் பற்றி பேசணுன்னா ரங்கஸ்தலம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. ராம் சரண், சமந்தா அவங்க ஆக்டிங்கில் வந்திருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். அதனால் வந்து இந்த படத்தில் அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்ற பார்க்குறதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது ட்ரெய்லரை பற்றி பேசணுன்னா, ட்ரெய்லரில் வந்து செம்ம ஃபயராக இருக்குங்க. அல்லு அர்ஜுன் தான் வந்து மொத்த படத்தையுமே தாங்கி பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ட்ரெய்லரு. டிஎஸ்பி மியூசிக், அவரு பிச்சிருக்கார் மனுஷன். டிஎஸ்பி கங்குவாப்பா ரிலீஸ் ஆயிருக்கு.
நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லிகிட்ருக்காங்க, பார்ப்போம். இன்னொன்று சினிமாட்டோகிராஃபி யூஸ் பண்ணியிருக்க வந்து கலரிங்கு, ஆங்கிளு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த மெயினாக அந்த காளி வேஷம் போட்டு வர்றாருல, அது தாங்க பார்க்கணும். அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தான் எனக்கு தெரில. அதெல்லாம் படத்தில் வந்து படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இவ்வளோ தான். ஃப்ரேமிங்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்க எந்த ஒரு ஃப்ரேமே எம்டியாக இல்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஃப்ரேமே எம்டியாக வந்து அவங்க வைக்கவே இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களும் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. சொல்ல நல்லாயிருக்கு. அந்த ஃபயர் ஆகிற சீன்லாம் வெரி மேக்ஸ் வெட்டியாக இருக்குது அந்த ஷாட் பார்க்குறதுக்கு. ஓகே, படம் வந்து டிசம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் போய் தேட்டரில் பார்ப்போம். படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை வந்து பற்றி பேசுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் வீடியோ பார்க்க முடியும். ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பெரிய ஒரு ரீச் கிடைக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலும் வந்து வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.